ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நதியா பாலா சேனல். வாங்க இன்றைக்கி கொண்டக்கடலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டியாக ஒரு விடுகதை சொல்கிறேங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ விடுகதைக்குள்ளே போகலாம். பட்டுடுத்தி வெண் பட்டுடுத்தி வீதி மூல போகிற பெண்ணே பட்டு என்ன வீல செட்டி சொன்ன வீல. இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சிடலாங்க. வீட்டில் வந்து எந்த விதமான காய்கறியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொண்டக்கடலையை வந்து நம்ம வச்சு நம்ம சூப்பராக வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து சூப்பராக செய்யலாங்க. பாருங்கள், நான் 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ நீங்கள் அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து சோம்பு, அப்புறம் 2 கிராம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பட்டை குட்டியாக எடுத்துருக்கீங்க நாங்கள். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, அப்புறம் பூண்டுங்க, ரெண்டையும் வந்து நசுக்கி வச்சுருக்கீங்க. அது வந்து செம்மையாக இருக்குங்க அந்த வாசனை. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பிரியாணி மசாலாவே தேவையில்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, தக்காளி 2, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாங்க. நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சோம்பையும் இந்த கிராம்பு அந்த பட்டையும் போட்டுடலாங்க. நான் ரொம்ப அதிகமாக சேர்க்கலைங்க, ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுன்றப்ப வந்து அதிகமாக வந்து வாயில் வந்து சிக்குங்க. அதனால வந்து நான் வந்து கம்மியாகவே போட்டிருக்கேங்க. பாருங்கள், நான் அரைச்சி வச்சு விழுதை போட்டுருக்கிறேங்க. அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாங்க. மேக்ஸிமம் கடையில் வாங்கி செய்யாதீங்க, அது வந்து அவ்வளோ ஹெல்தி கிடையாதுங்க. நான் வந்து வீட்டிலே தாங்க செஞ்சேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே தாங்க நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நான் வந்து அதை தாங்க இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாங்க நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாம். இது போடுறது பார்த்திங்கன்னா மேலெலாம் தெளிக்குங்க, கொஞ்சம் தள்ளி நின்னே போட்டுக்குங்க. நல்லா பாருங்கள், பாயில் ஆகிடுச்சு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் வந்து மிளகாத்தூளும் போட போகிறேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையவே சாப்பிடுவோம், அதனால தாங்க. பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா பாயில் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கணுங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்களே வந்து மேக்ஸிமம் வந்து செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பயிறு வகைகளை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராதுங்க. தனியாக வந்து வறுத்து பயிரை வந்து விதைச்சி வச்சா வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி சாதத்தில் வச்சு கொடுத்திங்கன்னா வந்து ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க அவங்க. அதுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து தக்காளியை போட்டுக்கிறேங்க. நல்லா தக்காளியை போட்டு வதக்கிக்கணுங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கிருச்சு. உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி வந்து மேக்ஸிமம் சீக்கிரமாக வதங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து உப்பு போட்டுக்குங்க. அப்போ தாங்க சூப்பராக வதங்கும். எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அது குத்திக்கிட்டே இருப்பாங்க. நானும் அந்த மாதிரி தாங்க முதல்ல பண்ணேன். இப்போ வந்து எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் நான் வந்து உடனே வந்து நான் உப்பெல்லாம் போட்டுருவேங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா வந்து வரமிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூளுங்க, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சங்க. இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா தக்காளி சாதம் டேஸ்ட்டில் வருங்க. அதனால் நான் வந்து எல்லா தூளுமே நான் எடுத்துருக்கேங்க.
உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்குங்க. இங்கே பாருங்கள், சுண்டல் வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சுண்டல் வேக வச்சுருக்கோம்லங்க, நான் அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டு தாங்க நான் வேக வச்சுருக்கேன். அது வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து சுண்டல் வந்து வேக வைக்காமல் நம்ம சேர்த்தோம்னா பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கணுங்க. நான் வந்து சுண்டல் வந்து வேக வச்சுட்டு அதனால வந்து நான் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் சப்போஸ் சுண்டல் வேக வைக்கலைன்னா நீங்கள் அதுக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கிங்க. பாருங்கள், அரிசி ஊற வச்சுருக்கேங்க. வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரிசியை போட்டுடலாங்க. அரிசி போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், விசில் வந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த விதம் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க. நான் வந்து 2 விசில் விட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சாப்பாடு உதிரியாக இருந்துச்சுங்க. இதாங்க சுண்டல் சாப்பாடு. சூப்பராக டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சுட்டீஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.